வணக்கம் நண்பர்களே. உண்மையிலேயே இப்போ மிக பரிதாபமான நிலையில் இருப்பவர்கள் அயலக தமிழர்கள். அதாவது வளைகுடா நாடுகளில் வேலை வாய்ப்பிற்காக தொழிலை ஆரம்பித்தவர்கள், தொழில் முதலீடுகள் செய்தவர்கள், இவர்கள்தான் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுடைய கவலையெல்லாம் இந்த வளைகுடா யுத்தம் தொடர்ந்தால் நம்மளுடைய பொருளாதார நிலை என்னாகும் என்பதுதான். ஆனால் அதை குறித்து இங்கு இருக்கும் மாநில கட்சிகளோ மத்தியில் இருக்க கட்சிகள் முதல்ல அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அந்த நாட்டில் இருக்க வேணாம், இங்கே வந்துருங்க அப்படின்னு. ஒரு நாட்டிலிருந்து ஒருவரை எடுத்து அப்படி கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா அதில் அவருடைய உடல் உடைமைகள் வரும். ஆனால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படுவது, மீட்டெடுப்பது இதெல்லாம் ஒரு தனி விஷயம். இது ஒரு தனி ப்ராசஸ். இது அவ்வளோ எளிதாக அவர்கள் இவ்வளோ நாளும் வைத்திருந்த வாழ்க்கை சவால்கள் என்ன, அதை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள்? உயிர் தப்பித்தோம், வளைகுடா நாடுகளிலிருந்து இங்கே வந்தோம், ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்வி வளைகுடா நாடுகளில் இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டோருக்கும் இருக்கிறது, அங்கிருந்து தப்பித்து வந்தவர்களுக்கும் இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு சர்வதேச பூகோள அரசியல், சர்வதேச பொருளாதாரம் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்பவர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு சில நாடுகள் இரண்டாம் தாயகம் என்றால் உங்களுடைய தாய்நாடு ஒன்று, ஆனால் நீங்கள் வேறு சில காரணங்களுக்காக, கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, முதலீடுகள் என்ற காரணங்களுக்காக இன்னொரு நாட்டினை தேர்ந்தெடுத்தால் அது இரண்டாம் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டாம் தாயகம் என்று இப்போது கருதப்படுவது எந்த நாடு என்றால் மலேசியா, சிங்கப்பூர். இந்த இரண்டு நாடுகளுமே இப்போது எல்லா நாடுகளுக்குமே, எல்லா நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களுக்குமே அது இரண்டாம் தாயகம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுகிறது. எப்படி அதை அப்படி அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சிங்கப்பூர் தோன்றிய காலத்திலிருந்து அதனுடைய வளர்ச்சி, மலேசியாவினுடைய நிலைத்த பொருளாதாரம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு நாடுகள் தான் நமக்கு இனி இரண்டாம் தாயகமாக இருக்குமோ என்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் எழுகிறது. இன்னும் ஒரு காரணம், பொருளாதார, அதாவது நாணய மதிப்பு, அந்த நாட்டில் நமக்கு போனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவர்களுடைய பூகோள அரசியல், இந்த பொலிட்டிக்கல், குளோபல் பொலிட்டிக்கலை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க. தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லை, அவர்களுக்கு உள்நாட்டு குழப்பங்கள் இல்லை, சிவில் வார் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ அங்கே முதலீடுகள் செய்பவர்களுக்கு நீண்ட காலம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வேலைவாய்ப்பிற்காக அங்கே செல்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஊதிய வாய்ப்புகள் இருக்கிறது, ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, சம்பளங்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த சிந்தனையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது வளைகுடா நாடுகளை விட இந்த இரண்டாம் தாயகம் என்று நான் இப்போ குறிப்பிட்ட மலேசியா, சிங்கப்பூர் சற்று பாதுகாப்பானதோ என்று எண்ண தோன்றுகிறது. நாணய மதிப்பில் மலேசியாவுடைய நாணய மதிப்போ சிங்கப்பூருடைய நாணய மதிப்பை விட வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய நாணய மதிப்புகள் மிக அதிகம், பல மடங்கு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கு இருக்கும் நிலையற்ற தன்மை என்பது அமெரிக்கா போர் யுத்தம் பண்ணதுனால மட்டும் இல்லை, அங்கு ஏற்படக்கூடிய சில அரசியல் மாற்றங்கள். இப்போ ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரானில் இப்போ இறந்த கொமேனி இஸ்லாமிய புரட்சிப்படை என்று தான் வைத்திருக்கிறார். அங்கு டெமோக்ரஸி இருக்கா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் அவர்களுடைய எண்ணெய் வளங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார ஆதாயங்கள் எல்லாம் எங்கு செல்கிறது, எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டும். என்னுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய சிந்தனை, எனக்கு கிடைத்த தகவல்கள் இதெல்லாம் பார்த்தால் அவர்கள் தீவிரவாதிகளுக்கு அதிகமாக நிதியுதவி செய்து விடுகிறார்களோ என்ற அச்சம் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இருக்குது. அது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குமே இந்த அச்சம் இருக்குது. ஆனால் மிக அத்தியாவசிய பொருளான எண்ணெய் அங்கே கிடைக்கிறதுனால நிறைய நாடுகள் அதை குறிப்பிட்டு சொல்வதில்லை. குறிப்பாக சீனாவுக்கு தெரியும், லெபனான், துருக்கி, இஸ்ரேல், ஈரான், ஈராக், இந்த இஸ்லாமிய புரட்சிப்படைகள் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு இலக்குகள், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய குழுக்கள் அப்படி வச்சுக்கோங்க, இதெல்லாம் உள்நாட்டு போரில் ஈடுபடுவது, இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு மேலே வருது, ஈவன் பாகிஸ்தான் உட்பட இவர்களுக்கெல்லாம் ஒரு நிலையான அரசியல் தளம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது.
இப்படி நிலையற்ற தன்மை கொண்டவர்கள். ஆனால் நாணய மதிப்பில் அதிக நாணய மதிப்புள்ள நாடுகள் இதுதான் சற்று நம்மளை இந்த மனிதர்களை தடுமாற வைக்கிறது. அப்போது முடிவெடுக்கிற இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். பன்னெடுங்காலமாக எந்த சிவில் வாரும் எந்த விதமான தீவிரவாத அச்சுறுத்தலும் இல்லாமல் இருக்கக்கூடிய மலேசியா மற்றும் சிங்கப்பூர், இந்த 2 நாடுகளை தேர்ந்தெடுப்பது நாணய மதிப்பு கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டளவில் இந்தியாவை விட அதனுடைய நாணய மதிப்புகள் அதிகம்தான் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும். அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் நிலைத்தன்மை, அந்த மக்களுடைய பண்பாடு, அங்கு தொழில் தொடங்குவதென்றாலோ அல்லது தொழில் ஆரம்பிப்பதற்கோ சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் எளிமையாக தொழில் ஆரம்பிக்க இயலும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தால் 2ஆம் தாயகம் என்று அடிக்கடி நான் குறிப்பிடுகிற இந்த 2 நாடுகளும் சற்று நல்லதாக தோன்றுகிறது. எண்ணெய் வளம் இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு நாணய மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்றால் அது அமெரிக்க டாலருக்கு சவால் விடும் அளவுக்கு தங்களுடைய எண்ணெய் வளத்தினுடைய மதிப்பு கூடுகிறது என்பதால் தான் இந்த அமெரிக்கா அந்த இடத்தை கைப்பற்ற நினைக்கிறது. இது அமெரிக்கா என்று இல்லை, எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த பொருளாதார பலம் இதை நோக்கிய யுத்தம்தான் மறைமுகமாக வேறு சில காரணங்களை சொல்லிவிட்டு வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் போர் தொடுக்கிறார்கள். என்னுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த எண்ணெய் வளத்தை நம்பியே உலக பொருளாதாரம் இயங்குவது என்பது மிக மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது, மாற்று கருத்து இல்லை எனக்கு. இது என்னுடைய பார்வை. இந்த எண்ணெய் வளத்தை நம்பி தான் உலக பொருளாதாரமே இருக்குது அப்படின்னா ஆபத்து. காரணம், இந்த எண்ணெய் வளத்தினை கொண்டிருக்கும் நாடுகள், அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், இதெல்லாம் எப்போதுமே ஒரு மனிதனை சவால் விடும் அளவிற்கு நீங்கள் எங்களை நம்பி தான் இருக்கிறீங்கன்ற ஒரு மனப்பாங்கோடு அங்கு சில ஆயுத குழுக்கள் வேறு உருவாகி அந்த எண்ணெய் வளத்தை வச்சு அவங்க பங்கு போட்டுக்கிறது. இதில் வர்ற சண்டை தான் அமெரிக்காவுக்கும் அந்த மோதல் குழுக்களுக்கும். அப்படித்தான் கடந்த கால வரலாறு இருக்கிறது. ஈராக் ஆகட்டும், ஈராக்கை தாக்குவதற்கு அமெரிக்கா சொன்ன காரணமும் இதே காரணம்தான். அணு ஆயுதங்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள், இராணுவ தளவாடங்களுக்கான தயாரிப்புகளில் அணு சக்தியை பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஈரான் மேலேயும் அதே குற்றச்சாட்டு தான். ஆனால் அது உண்மையோ பொய்யோ அது ஆய்வு செய்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த அணு ஆயுத பரவலை கண்காணித்து கொண்டிருக்கும் சில அறிவியல் விஞ்ஞானிகள், அவர்களுக்கு தெரியும் அப்படி ஒரு அணு சோதனை நடக்கிறது என்றால் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் இங்கு அணு ஆயுதமோ மற்றதோ பிரச்சனை இல்லை. அந்த டாலருக்கு நிகராக பண மதிப்பை, நாணய மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய எண்ணெய் வளம்தான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் நிலைத்த பொருளாதாரம், நீண்டகால வியாபார பயணம், நிம்மதியான வாழ்க்கை என்றால் இந்த வளைகுடா நாடுகள் சற்று கேள்விக்குறியாகவே இன்றளவும் இருக்கிறது. இந்த வார், அதாவது இந்த யுத்தம் நாளை முடியலாம், நாளை மறுநாள் முடியலாம். ஆனாலும் மற்ற யுத்த குழுக்கள் அதே நெருப்போடு தான் இருப்பார்கள். வளைகுடா நாடுகளில் வேலைவாய்ப்பும் வளைகுடா நாடுகளுடைய முதலீடுகளையும் மறுபரிசீலனை செய்யுங்கள். 1. இரண்டாவதாக, எண்ணெய் வளத்தினை நம்பிய எதிர்கால பொருளாதாரத்தை அமைப்பது என்பது அத்தனை நல்லதல்ல. அது தரும் ஆபத்துகள், அது தரக்கூடிய ஒரு ஆபத்து குறியீடுகள் என்பது நமக்கு சற்று அச்சத்தை தான் ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து இது குறித்து விவாதிப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தடுத்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.